அந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலே உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எலியாவினிடத்திலே இருந்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் 2 மடங்கு எலிசாவுக்கு கர்த்தர் தந்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் 2 மடங்கு அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். எலியாவுக்குள்ள அநேக நாட்களாக ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. அப்படின்னா அந்த நாட்களிலே எலியா ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தார். எலியாவின் மூலமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம், நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. எலியாவை பார்த்து நிறைய பேர் பயப்பட்டார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேர் ஒரு பெரிய சவால் விடும்போது வேதம் சொல்லுது, அப்படியே எலியா ஒரே ஒரு ஆள் தனியாக நின்று அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்திட்டார். அப்போ எலியா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு பெரிய சவாலா இருந்தான். ஆனா அந்த நாட்களிலே அவருடைய கீழே இருந்ததுதான் இந்த எலிசா. அப்ப இந்த எலிசாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. சரி, இவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருக்கிறாரே, ஒருவேளை இவர் கடந்து போயிட்டாருன்னா அடுத்து யார் இந்த இடத்துல வரப்போறா, அடுத்து யார் இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறா அப்படின்ற வாஞ்சை அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அந்த வாஞ்சை வேதம் சொல்லுகிறது, இந்த நாளிலே, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த நாளிலே அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ள ரொம்ப நாளா நிறைய வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கலாம். சிலரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் எழும்பணும், இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு தொழில் என் மூலமாய் நடக்கணும், என் குடும்பம் இந்த மாதிரி வரணும். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியமெல்லாம் உங்க மனசுல தரிசனமாய், ஆசையாய், விருப்பமாய் வந்துச்சோ அந்த காரியத்தை எலிசாவுக்கு நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கு இந்த 50வது நாள் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு அந்த தரிசனம் நிறைவேறுகிற நாளாய் அமையும். இந்த டேட்டில் கர்த்தர் நம்முடைய தலையில கர்த்தர் எழுதுகிறார், உனக்கு இரட்டிப்பான அபிஷேகம். நீங்கள் நெடுநாளாய் காத்திருந்தது, நீங்க நெடுநாட்களாய் ஜெபித்தது, நீங்க நெடுநாட்களாய் ஆசைப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 50வது நாளில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய தலையில கர்த்தரை எழுதுகிறார். நாம் விருப்பப்பட்டதை, நாம் ரொம்ப நாட்களாய் எதிர்பார்த்த அந்த கிருபையை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலிசா அந்த எலியாவை பார்த்து இந்த மாதிரி கேட்கிறார், என்ன வேணும், நான் இந்த மாதிரி கர்த்தர் என்ன எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா கேட்கிறாரு. உம்மிடத்திலே இருக்கிற அந்த ஆவியினுடைய வரம் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும், எனக்கு 2 மடங்கு வேணும். உடனே இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ சாதாரணமான ஒரு காரியத்தை கேட்டிருந்தா பரவாயில்ல, அதற்கு எலியா சொல்றாரு, நீ என்ன கேட்ட அப்படின்னு சொன்னா, நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். அப்போ இந்த எலிசாவுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் நமக்குள்ள கண்டிப்பாக அவசியம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நம்ம எல்லாருமே நம்மளை வச்சுதான் ஆண்டவரிடத்தில் கேட்போம். என்னுடைய திறமையை வச்சு, என்னுடைய பலத்தை வச்சு, என்னுடைய ஞானத்தை வச்சு, என்னுடைய படிப்பை வச்சு, என்னுடைய காரியத்தை வச்சு தான் நம்ம கேட்போம். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ரூம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே,
இந்த மாதிரி ஒரு தொழிலை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்போ நம்முடைய சிந்தையில நம்ம ரொம்ப பெருசா கேட்கிறோமா அப்படின்னா, நிறைய பேர் அரிதான காரியத்தை கேட்கறதே இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திறமைக்கு தகுந்ததை கேட்கறது அல்ல, இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலையை வச்சு கேட்கறது இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, அரிதானதை கேட்கணும். நம்மை வைத்தல்ல, நம்முடைய குடும்பத்தை வைத்தல்ல, நம்முடைய படிப்பை வைத்தல்ல. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க எப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப பெருசானவைகளை கேளுங்க, சாதாரணமானவைகளை அல்ல. அதுதான் ஆண்டவரை நம்புறதுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதான் காலேபை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப 85 வயசாயிருச்சு. 85 வயசான உடனே அவரோடு கூட ஃப்ரெண்டா இருந்த ஜோஷுவா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி பரவாயில்ல, இவருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, 40 வயசுல நம்ம 2 பேரும் ஒரே பலனா இருந்தோம். ஆனா அன்னைக்கு விசுவாசமான வார்த்தையை நீங்க பேசுனீங்க, நம்மோடு கூட புறப்பட்டு போன எல்லாருமே வனாந்தரத்துல மடிஞ்சிட்டாங்க, ஆனா நம்ம 2 பேரும் தான் உயிரோட இருக்கிறோம். அதனால உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அத்தனை லட்சம் ஜனங்களில கானான் தேசம், அதனால உங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை தர்றேன்னு சொன்ன உடனே காலேப் என்ன சொல்றாருன்னா, இல்ல, எனக்கு சாதாரணமான இடத்தை நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க அந்த மலை நாட்டை எனக்கு தாருங்க, சேயீர் மலை நாட்டை தாங்க. அங்கே இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும், அங்கே இருக்கிற ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்று சொல்லுகிறார், 40 வயதிலே இருந்த அந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்குது. எனக்கு முன்னாடி எந்த பகுதியை கொடுத்தாலும் நான் அந்த பகுதியை பெற்றுக்கொள்ளுவேன். அதை நான் கர்த்தருக்காக சுதந்தரிப்பேன். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு நம்புறாரு. உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய இயலாமையை பார்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறத பார்க்காதீங்க, இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நான் அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க, என்னுடைய வரைமுறை இவ்வளவுதான் நினைக்காதீங்க, எனக்கு இதுதான் லிமிட்டேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற உங்களை கர்த்தர் எப்படி நம்புறாரு அப்படின்னா, கர்த்தர் எலியாவை போலல்ல, கர்த்தர் உங்களை எலிசாவை போல கர்த்தர் நம்புகிறார். நீங்கள் அரிதானதை கேட்க வேண்டும். இதுவரையிலையும் உங்க வம்சத்துல யாருமே செய்யாததை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதுவரையிலும் உங்களுக்கு முன்பாக இருந்த நீங்கள் பிரமித்த தலைவர்கள் செய்யாததை உங்க மூலமா ஆண்டவர் செய்யணும். உங்க பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் எப்படி செய்ய போறார்னா, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும், பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா, இதுவரையிலும் உங்க கையினால நீங்க ஒண்ணுமே கொண்டு வரல. இதுவரையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, நீங்க அதற்கு எந்த விதத்துல தகுதியா இருக்கிறீங்க? உங்களுடைய ஞானம் எந்த விதத்திலே இருக்கிறது? உங்க புத்தியினால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஒண்ணுமே கிடையாது. இதுவரையிலும் உயர்த்தினது கர்த்தர், இதுவரையிலும் கொண்டு வந்தது கர்த்தர், இதுவரையிலும் மேன்மைப்படுத்தினது கர்த்தர், இதுவரையிலும் நமக்குள்ளது ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் கொடுத்தது எல்லாம் அவர்தான் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ அரிதானவைகளை கேள், அரிதானவைகளை கேள். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல யாருமே இதுவரையிலையும் கண்டிராத ஒன்றை நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கூட அப்படிதான் ஜெபம் பண்ணணும். என்னன்னா, சாதாரணமாய் அல்ல. ஆண்டவர் இந்த எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அரிதானவைகளை கேட்டப்பா. நான் கூட இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை, இப்படி எல்லாம் கேட்பியா? சரி, நீ ஏதோ ஒரு ராஜ்யத்துல பாதி கேட்ப. நீங்க இந்த அதிகாரத்தை முழுமையா நீங்க வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பக்கத்துல இந்த இடத்துல எலியாவோடு கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு டீம், ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்ற ஒரு டீம் தான் இவங்க டீமா சேர்ந்து, அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ ஒரு பைபிள் காலேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல எல்லாம் இந்த குருக்கள் இருக்கும்போது அந்த குருக்களுக்கு சிஷியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போலதான் இந்த எலியாவுக்கும் நிறைய சிஷியர்கள் இருக்கிறது மாதிரி தான் எலிசாவும் இருக்கிறாரு. அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலதான் அந்த டீம் அத்தனை பேரும் இருக்கும்போது இந்த எலிசா மட்டும் இந்த எலியாவின் இடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னா, அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, அரிதானவைகளை கேட்பேன். ஆமென். எனக்கு முடியுன்றதை அல்ல, எனக்கு முடியாததையும் என்னை கொண்டு அவர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
நீங்க குடியிருக்கிற தெருவில் கர்த்தருக்காக ஒரு அரிதான காரியத்தை நீங்க செய்யணும். இந்த திருச்சபையில நீங்க ஒரு அரிதான காரியத்தை நீங்க செய்யணும். மகனே, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு அபிஷேகம். எலியாவை விட கர்த்தர் எலிசாவை ரொம்ப நம்புறாரு. உங்க அப்பாவை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. ஆமென். சுற்றி இருக்கிற ஊழியர்களை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியத்தை செய்த அவர்களை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் இப்போ இந்த 50வது நாள் ஒரு நிமிஷம் நீங்க என்ன கேட்க போறீங்க? ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறீங்க? ஆமென். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர், அதிகமாய் செய்கிற கர்த்தர். அதான் அந்த ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்திய பார்த்து, நீ பூமியில இந்த உலகத்துல பாதிய கேட்டா கூட நான் உனக்கு தருவேன்னு சொன்னார்ல. ஒரு ராஜாவாலேயே ஒரு தேசத்தினுடைய பாதியை கொடுக்க முடியுமானால் பரலோக ராஜா எப்படி தராம போவாரு? எப்படி தராம போவாரு? இப்போ நீங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய விஷனை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க யோசிக்கிறத ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்க போகிறது. சொல்ல சொல்ல அப்பா, அந்த மகிமை பிள்ளைகளுடைய தலையின் மேல் இப்பொழுது வைக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ கவனிங்க, நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டிலேயே இருக்கிறதுலேயே பெரிய வெற்றி அடைந்த அந்த மனிதர்களை விட நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ரெட்டிப்பா தாங்கப்பா, நீங்க ரெட்டிப்பா தாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த கின்னஸ் புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த கின்னஸ் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதுல இடம் பிடிப்பாங்க. நிறைய பேர் இந்த இயர்ல இவர் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த கின்னஸ் புக்கத்தை சிலர் வாங்கி வச்சிருப்பாங்க. எதுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த மனுஷனுடைய அந்த காரியத்தை நான் அடுத்து மாத்தணும். அடுத்த பிரிண்ட்ல வருஷம் அந்த பிரிண்ட் பண்ணும்போது ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச மனுஷன் பின்னுக்கு தள்ளி அடுத்து இன்னொருத்தருடைய பேர் முன்னாடி வரும். அது யார் அப்படி மனசுல நினைச்சு அதற்கு நேராய் போகிறார்களோ அவர்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். மற்றவர்கள் அந்த காரியத்தை குறித்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த லைன்ல வேணாலும் இருங்க, நீங்க எந்த லைன்ல வேணாலும் இருங்க. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரொம்ப பெருசா கர்த்தர் நம்புறாரு. அவருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்க போறாரு. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க பார்த்ததிலேயே பெஸ்டான ஆளு, நீங்க பார்த்ததிலேயே பெரிய சாதனையை படைத்த அந்த உங்களுக்கு முன்னாடி ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கிற ஒரு நபர், நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னை நீர் இவர்களை விட என் தலையை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எதை நம்ம கேட்க போறோம்? அரிதானவைகளை கேட்க போறோம். அரிதானவைகளை கேட்க போறோம். இந்த ஜெபம் மட்டும் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் நம்புறேன், விசுவாசம் உங்களுக்குள்ள தன்னை போல வந்துடும், பரிசுத்தம் உங்களுக்குள்ள தன்னை போல வந்துடும். நீங்க அந்த விஷனுக்காக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு சோர்வு அப்படின்றது வராது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க தாண்டுவீங்க. ஆனா இந்த ஜெபம் தான் அதனுடைய முழு ஆணிவேர். இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா சோர்வில் இருந்து வெளியே வர முடியாது. யாராவது ஒருத்தர் சொன்னாலே நீங்க உடனே வருத்தப்படுவீங்க. உங்களால பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது. ஆனா இந்த ஜெபம் உங்களுக்குள்ள என்னைக்கு ஆரம்பிக்குதோ நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேராய் கொண்டு போகிறதற்கு உங்களை ஏவிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை இந்த எலிசா பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், ஆமென், 2வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, ஆமென், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா,
நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அடுத்த வசனத்தை, அப்பொழுது பெத்தேலிலே இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உமக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ எலிசா அப்படின்றது யார் அப்படின்னா, அவர் ஒரு லீடர். அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், பெரிய ஊழியக்காரர். ஆனா இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இருதயத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனா நம்மளை வாழணுன்ற ஒரு வாஞ்சை இருக்குது. அந்த அபிஷேகத்தை விட ரெட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தரணுன்ற அந்த வாஞ்சை இருக்குது. இப்போ எலிசாவை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கும்போது, இல்ல நீ இங்கே இரு, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு என்ன ஆண்டவர் புறப்பட சொல்றாரு, நான் கிளம்புறேன். அது ஃபர்ஸ்ட் வசனம், எரிகோ மட்டும் போகிறதற்கு ஆண்டவர் என்ன அழைக்கிறார் அப்படின்றத அந்த வார்த்தையை சொல்றாரு. சொல்லும் போது இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னாலும் நான் உங்க கூட வருவேன், நான் உங்க கூட வருவேன். அடுத்து என்னை பெத்தேல் மட்டும் ஆண்டவர் போக சொல்றாரு, இல்ல நான் அங்க வருவேன். எத்தனையோ விசை எலிசா நான் போற இடத்துக்கு நீ வராத, அது ரொம்ப கஷ்டமான இடம், உன்னால டிராவல் பண்ண முடியாது, அது ரொம்ப ரிஸ்கானது, நீ நீ சின்ன பையன், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ இந்த விஷயத்தை செஞ்சா போதும், என்ன மாதிரி நீ ரிஸ்க் எடுக்காத, என்ன மாதிரி நீ உன்னால பண்ண முடியாது அப்படின்ற காரியத்தை இந்த எலியா சொல்லும் போது இந்த எலிசா அதை ஏத்துக்கவே இல்லை. நீங்க எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நானும் வருவேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும், அது எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், நான் அந்த பாதையில நடப்பேன்னு எலிசா ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்பாக இந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃபீல்டுல கடந்து வந்த எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை பார்த்து, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற நீ, ஏன்னா ரொம்ப கடினம், அந்த இடத்தை நீ அடைய முடியாது, அந்த இடத்துக்கு நீ வர்றது அப்படின்றது சுலபம் அல்ல, நாங்க எத்தனை பாதையை கடந்து வந்திருக்கோம் தெரியுமா, நாங்க எத்தனை வனாந்தரத்தை கடந்து வந்திருக்கோம் தெரியுமா. இப்படிப்பட்ட பயமுறுத்துதல் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். எலிசா என்ன தீர்மானம் எடுத்திருந்தாருன்னா, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அது எவ்வளவு பாடுகளா இருந்தாலும், என் கண்ணு முன்னாடி நிக்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, உங்களிடத்துல இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். அந்த 2 மடங்கு அபிஷேகத்திற்காக எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நான் தாண்டுவேன், எவ்வளவு பெரிய செங்கடலையும் நான் தாண்டுவேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய ஒரே நோக்கம், நான் உம்மிடத்திலே இருக்கிற அபிஷேகத்தை 2 மடங்கு வாங்காம நான் திரும்புவது இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்தான். நான் நம்புறேன், கர்த்தர் இந்த 100 நாள் ஜபத்துல ஒரு சிலரை கர்த்தர் தனக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். யார் தெரியுமா? உங்களை 2 மடங்கு கர்த்தர் அபிஷேகிக்க போறாரு. உங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப பெரியவர்கள் என்று நினைத்த, நீங்க ஆச்சரியப்பட்ட பல தலைவர்களை காட்டிலும் உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்களை ரெட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போறாரு. அவர்களை காட்டிலும் நீங்கள் பயன்பட போகிறீர்கள், அவர்களை காட்டிலும் நீங்கள் எழும்பி நிற்க போகிறீர்கள். அதற்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் எரிகோவை தாண்டுவேன், நான் எந்த தேசத்திற்கு போனாலும், எந்த பாடுகளுக்குள்ள போனாலும் ஐ ஆம் ரெடி. நான் ஏன் அப்படின்னு சொன்னா, எலியாவை கடக்க பண்ணுவார், ஆனால் என்னையும் கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த மனுஷனை ஆண்டவர் கடக்க பண்ண முடியுமானால், அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் கடக்க பண்ண முடியுமானால், அவர்களை நடத்தின கர்த்தர் தான் நம்மையும் நடத்துகிறார்.
யோர்தானிலே அவர்களை நடத்தின கர்த்தர் தான் நம்மையும் நடத்துகிறார். ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை உங்களுக்குள்ள கொடுக்கிறதுக்கு விரும்புறாரு. அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. இது எதையுமே பார்க்காதீங்க. இன்னைக்கு நடந்து போகிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேலும் குடும்பத்தின் மேலும் ஆண்டவர் பல தலைவர்கள் செய்து முடிக்காததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீங்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை எதிர்க்கக்கூடிய வேலனை கர்த்தர் எனக்கு தருகிறவர். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆண்டவர் என்னை கில்காலில் இருந்து ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு கொண்டு போறாரு. பெத்தேலில் இருந்து ஆண்டவர் என்னை எரியோவுக்கு கொண்டு போறாரு. எரிகோவிலிருந்து ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அழைத்து போகிறார். அப்படின்னா இந்த எலியா சொல்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ரிஸ்க் அதிகமான ஒரு ஏரியா. அப்படின்னா போகவே முடியாது. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 10th ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள நீங்க ஒரு 4th வந்துருங்க, 4வது வந்துருங்க அப்படின்றது மாதிரி அந்த மாதிரி ஏற்றி இறக்கும் இங்க ஆண்டவர் கொண்டு போறாரு. வரியா? பரவாயில்ல, நான் வரேன். இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போறாரு. எந்த சூழ்நிலையானாலும் எலிசாவுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எரியோவுக்கு போக முடியும்னா நானும் போக முடியும். நீங்க பெத்தேலுக்கு போக முடியும்னா நானும் பெத்தேலுக்கு போக முடியும். நீங்க யோர்தானுக்கு போக முடியும்னா நானும் யோர்தானுக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா உங்களை பயன்படுத்துகிற ஆண்டவர் தான் என்ன பயன்படுத்துறாரு. உங்களை அழைச்ச ஆண்டவர் தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. உங்களை நடத்தின தெய்வம் தான் என்ன நடத்துறாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு முன்பாக மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. எத்தனை லட்சம் பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினவங்க இருக்கிறாங்க. மரித்தவர்களை உயிரோட எழுப்பின எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். நான் நம்புறேன், அவர்களை கர்த்தர் அப்படி நடத்த முடியுமானால், அந்த யோர்தானிலே அவர்கள் நடக்க முடியுமானால், ஆமென், அந்த பெத்தேலிலே அவர்கள் நடக்க முடியுமானால், அவர்களை நடத்துகிற கர்த்தர் தான் உங்களுக்கும் தேவன். அவர் எனக்கும் தேவன், நமக்கும் அவர் தேவன். நம்மளை அவர் நடத்த முடியும். ஹalleluya. நீங்க தீர்மானம் மட்டும் எடுத்தா போதும். அப்படின்னா அத்தனை பேரும் வரலன்னாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை கர்த்தர் கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இன்று இரட்டிப்பான அபிஷேகத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி ரெட்டிப்பு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் பார்த்ததிலேயே பிரம்மாண்டமாய் இருந்த, நீங்க நிறைய பேர் ரசிச்ச, நீங்க நிறைய பேர் முன்னோடியாய் வைத்த அவர்களை காட்டிலும் 2 மடங்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். ஹalleluya. அதற்கு நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்துல என்ன அபிஷேகம் இருக்கணும்னா, வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் அவர் கேட்டது அரிதானவைகளை கேட்டாய். உங்க ஜெபத்துல இனி என்ன கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க சிந்தையில நீ என்ன வேணும்? ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் போது, இல்ல எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், என்னுடைய படிப்பு எப்படி இருந்தாலும், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எதை கேட்டாலும் நான் அரிதானவைகளை கேட்பேன். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த எலிசாவுக்குள்ளே இருந்த இரண்டாவது அனாயிண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க எங்க போனாலும், நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் நான் உங்களை விட போறது இல்லை. அந்த பாதையில நானும் நடப்பேன். அந்த பாதையில கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். பிரதர், சிஸ்டர், தரிசனத்தோட போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய யோர்தானுக்குள்ள நீங்க நடந்து போனாலும், அந்த யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், அந்த யோர்தான் உங்களை பயமுறுத்தினாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த யோர்தான் உங்க மேல புரளுவது இல்லை. நீங்க அந்த யோர்தானை கடப்பீர்கள். அந்த யோர்தானை நீங்கள் தாண்டுவீர்கள். அந்த யோர்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் அந்த யோர்தானை மேற்கொள்ளுவீர்கள். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நினைக்கிறேன், உங்க வியாதி உங்களை மேற்கொள்ளுவது இல்லை, உங்க பாவம் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை, உங்க ஞான குறைவு உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் எடுக்கிறார். நீதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த எலிசா நீதான். எலியாவினிடத்திலே இருந்து இறங்கி வருகிற அந்த அபிஷேகம் உன்னிடத்தில் ரெட்டிப்பாய்
ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். ஹalleluya ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக வந்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்து அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். இன்னொரு விஷயம் கூட 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த இடத்துல இந்த கூட்டத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இதுல வந்து ஒரு 3 கேரக்டர். ஒன்னு வந்து எலியா, இன்னொன்னு வந்து எலிசா, இன்னொன்னு வந்து 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர். இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. 3 டீம் இருக்குது. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் எலியா வந்து அங்க இருக்கிற அத்தனை பேருடைய கவனத்தையும் தன் பக்கமா இழுக்கிறார். அவர் ஒருத்தர் வந்து எங்க வேணாலும் போய் நிற்பார். அப்படின்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகாலுக்கு முன்பாக அந்த ஜனங்கள் வந்து பலிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே தங்களுடைய உடம்பெல்லாம் கீறி கொள்றாங்க. அவங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆனால் இந்த எலியா வந்து ஒரே ஒரு ஆள் போய் நின்று, நீங்கள் நல்லா இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, உங்கள் ஆள் ஏதாவது தூங்கியிருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது டியூட்டியாக வெளியே போயிருப்பாரு அப்படின்னு அவங்கள பார்த்தா அவ்வளோ கிண்டல் அடிக்கிறாரு. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு தைரியம். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பிரமிச்சு போறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு லீடரா எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு எலியா ஒரு பெரிய லீடர். அவங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க டைம் முடிஞ்சிருச்சாப்பா, இப்போ நான் வந்து ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லா பலிபீடங்களும் சிதறி கிடக்குது. அப்படின்னா இவங்க அதுக்கு முன்னாடியே ஆடி தங்களுடைய சரீரத்தை எல்லாம் கீறி கொண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால உடனே இவர் பலிபீடத்தை செட் பண்ணிடுறாரு. பலிபீடத்தை செட் பண்ணிட்டு இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து இவங்க பலிக்கு மேல வச்சிருக்கிற அந்த இறைச்சி துண்டுகளை அப்படியே அந்த அக்கினி வந்து பட்சிக்கணும். இதுதான் போட்டி. ஆனா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்களால அது பண்ணவே முடியல. இப்போ அடுத்த டைம் யார் வரா அப்படின்னா, இப்ப எலியா வந்து நிக்கிறாரு. எலியா வந்து நின்ன உடனே பலிபீடத்தை எல்லாம் செப்பனிட சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டைகள் எல்லாம் அடுக்க சொல்லிட்டு என்ன பண்றாரு தெரியுமா, தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த விறகு முழுக்க ஊத்தி அந்த தண்ணியை ஆறு மாதிரி அப்படியே ஓடுது. ஆறு மாதிரி எப்படி இருக்கும் பாருங்களேன். பச்சை விறகு, பச்சை தண்ணியை வந்து ஊத்தி வந்து அவர் சொல்றாரு, இப்போ ஒரே ஒரு நிமிஷம் என்னை கேட்டருளும். ஒரே ஜபம். வேதம் சொல்லுது, அந்த கரித்துண்டு அப்புறம் வந்து அவர் வச்ச விறகு அந்த தண்ணி மண்ணோட சேர்ந்து அது அப்படி நக்கிருச்சு அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்குது. என்ன இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷனா, இவருக்கு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதா? இப்போ இவரை பார்க்கிறவங்க எத்தனை பேர்னா, ஃபர்ஸ்ட் எலிசான்னு ஒருத்தர் பார்க்கிறாரு. அவரோட சேர்ந்து 50 பேர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவரை பார்க்கிறாங்க. ஆனா அந்த 50 பேருக்கும் தரிசனமே இல்லை. 50 பேருக்கும் இல்லை, இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறானே, நம்மளை ஏன் ஆண்டவருடைய மாற்ற முடியாதா அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகல, அந்த விஷன் அவங்களுக்குள்ள உருவாகல. ஆனா யாருக்குள்ள உருவாயிருச்சுன்னா, அவங்க கூட்டத்திலேயே அந்த 50 பேரோட சாப்பிட்டு, அந்த 50 பேரோட தூங்கி, அந்த 50 பேரோட சேர்ந்து அந்த அற்புதத்தை பார்த்த எலிசாவுக்கு மட்டும் என்ன வருதுன்னா, உள்ளுக்குள்ள இல்லை இல்லை, இவரை மாதிரி மட்டும் கிடையாது, இவரை விட 2 மடங்கு எனக்கு வேணும், இவரை விட 2 மடங்கு எனக்கு வேணும். கர்த்தரதை நிறைவேற்றினாரா? ஆண்டவரை வல்லவரா இருந்தாரா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 50 பேரோட இருந்தாலும், அந்த ஜனங்களோட படுத்து தூங்கினாலும், அந்த ஜனங்கள் படிச்ச படிப்பே நீங்க படிச்சாலும், அவர்களை விட ஒரு கீழ்த்தட்டத்தில் இருந்தாலும், உங்களுக்கு தரிசனம்ன்ற ஒன்று இருக்குமானால் உங்களை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் நிச்சயமாய் தடைபட்டு போகவே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க நம்பர் 1, முதலாவதாக இந்த விஷன் வந்திருக்கிற ஒரு எலிசா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரமா? நம்பர் 1 நீங்க மறந்துட கூடாது. என்ன பண்றாரு?
அரிதானவைகளை கேட்டான். அரிதானவைகளை கேட்டான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களை நம்புறாரு, கர்த்தர் ரொம்ப நம்புறாரு, நம்முடைய திருச்சபையை நம்புறாரு, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேரை நம்புறாரு. இந்த 100 days ஜெபம் உங்களுக்கானது. இந்த 100 நாள் ஜெபம் கர்த்தரால் வேறு விரிக்கப்பட்டவர்களுக்குரியது. இந்த 100 நாள் ஜெபம் சாதிக்க போகிறவர்களுக்குரியது. இந்த 100 நாள் ஜெபம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடையது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்துதான் அதற்கு நேராய் கொண்டு போகிறார். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா அரிதானவைகளை கேட்டாய். நம்பர் 2 இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீ எங்க போனாலும், நீங்க கடந்த எரிகோவை நான் கடப்பேன், நீங்க கடந்த யோர்தானை நான் கடப்பேன். பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சவால்களை பார்த்து, ஐயோ எனக்கு முன்னாடி இருக்கிற லீடர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்க்கிறாரே, இவர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சொல்றாரு, நம்மளால எல்லாம் தாங்க முடியாது, நம்மளால எல்லாம் சகிக்க முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. அவர்களை நடத்தினது உண்மையானால் என்னையும் அவர் நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருப்பார். அவர்கள் தாண்டினது உண்மையானால் என்னையும் தாண்ட வைக்கிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராயிருக்கிறார். மூணாவது, இந்த இடத்துல 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா இவர்களுக்கு என்று என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பொசிஷன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசி அப்படின்னா இவங்க 50 பேர் சேர்ந்தே இருக்கிறாங்க. அப்படின்னா அதுல இருந்து இவர்கள் ஒரே ஒருத்தன் மட்டும், எலிசா மட்டும் என்ன பண்றாருன்னா தனியா வந்து நிற்கிறார், ஒரு தனித்துவமா நிற்கிறார். அப்படின்னா அவர் 50 பேர் இப்ப சேர்ந்து நிற்கிறாங்கன்னா இந்த 50 பேர் தனியா இந்த கரையில நிற்கிறாங்க. ஆனா இந்த யோர்தானுக்கு வரும்போது யார் வராங்கன்னா எலிசாவும் எலியாவும் 2 பேரும். அப்படின்னா 50 பேர்லையும் இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் என்ன பண்றாங்கன்னா தனித்து நிற்கிறார், தனித்துவமாய் நிற்கிறார். நான் நம்புறேன் மூன்றாவது, நம்ம ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு தேவையான மூன்றாவது குணம் என்னன்னா, நம்ம தனிச்சு நிக்கணும். தனிச்சு நிக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்கும். அந்த மாதிரியே அவர்களோடய சேர்ந்தே அப்படியே நீங்க இராதபடி நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டானவர்களா இருக்கணும், நீங்க மாற்றம் உடையவர்களா இருக்கணும். அப்படின்னா அவர்களை மாதிரி நீங்க யோசிச்சிட முடியாது, அவர்களை மாதிரி நீங்க பேசக்கூடாது, அவர்களை மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. உங்களுடைய யோசனை வித்தியாசமா இருக்கணும், உங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கணும், நீங்க கற்றுக் கொடுக்கிறது வித்தியாசமா இருக்கணும். அத்தனை பேர் பார்க்கும் போதும் நீங்க அந்த 50 பேரை விட எப்படி தெரியணும்னா நீங்க தனித்துவமா தெரியணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அந்த 50 பேருடைய கூட்டத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்களா, இல்ல எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை நான் உண்டாக்குவேன்ற இடத்துல இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்கணும். எதுக்கு வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தனித்துவமாய் நிற்கிறதற்கு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்கிற பேர் இருக்குது. ஆனா இந்த எலிசாவை நீங்க வாசி பார்க்கும்போது, நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஆமென். 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்படி அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அடுத்து அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர மூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்டு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த எலிசா அப்படின்றவர் இன்னைக்கே டிஃபரெண்டான மனுஷன் கிடையாது.
இப்போ இந்த 50 பேருக்கு முன்னாடி அவர் தனியா தெரியல. இவருடைய அழைப்பிலே இவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு தனித்துவம் உள்ளவராக இவர் இருந்தார். அப்படின்னா இந்த எலியா போய் அவன் மேல சால்வையை போடுறாரு. இந்த மாதிரி ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே பின்பற்றி வந்தாச்சு. வந்த உடனே இல்லை எங்க அம்மா அப்பாட்ட போய் நான் சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா, சரி நீங்க போய் சொல்லிட்டு வா, ஆனா நான் உனக்கு செய்ததை மட்டும் என்ன பண்ணிக்கோ, மனசுல வச்சுக்கோ. இவர் வீட்டுக்கு போய் வேதம் சொல்லுது, அந்த வீட்டிலே இருக்கிற இவர் ஓட்டிட்டு இருந்த ஒரு மாட்டை அடிச்சு அவர் ஏர் பூட்டி ஒழுதுட்டார் பாருங்க, அதை உடைச்சு அதுல இருக்கிற மரக்கட்டைகளை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் அந்த கறி விருந்து பண்ணி திரும்பி வந்தார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இது எதனால அப்படின்னு சொன்னா, இனி நான் நினைச்சா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போற இடம் ரிஸ்க்னு எனக்கு தெரியும், நான் போகிற ஊழியம் கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும். அங்க சில டைம் சாப்பாடு கிடைக்கும், சில டைம் சாப்பாடு கிடைக்காது, கடினமான இடத்துல என்ன நடத்துவாங்கன்னு தெரியும். ஆனா கடினமான பாதையா இருந்தா கூட நான் திரும்பி இந்த வீட்டுக்கு மறுபடியும் இந்த வேலை செய்யறதுக்கு வர மாட்டேன்ற ஒரு முடிவை அன்னைக்கே எடுத்து தன்னுடைய அழைப்பிலே வித்தியாசத்தை காண்பித்தவன் தான் இந்த எலிசா. அதனாலதான் ஆண்டவர் அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு அழைப்பு வருகிறது. அது என்ன அழைப்புன்னா, நீ எல்லார மாதிரி கூட்டத்தோட நிற்கிறவன் அல்ல, நீ தனித்து நிற்கிறவன். நீ தனித்து நிற்கிறவன். உங்க அபிஷேகம் தனிச்சு நிக்கணும், உங்க பொருத்தனை தனிச்சு நிக்கணும், உங்க உடன்படிக்கை தனிச்சு நிக்கணும், உங்க பரிசுத்த வாழ்க்கை தனிச்சு நிற்கணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல தனியா தெரியணும், தனியா தெரியணும். உங்க மேல ஆண்டவருடைய அழைப்பு வரும். கர்த்தர் உங்களை கிருபையாய் பயன்படுத்துவார். ஆமென். யோசேப்போடு கூட பிறந்த அத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் அத்தனை பேர் மத்தியில யோசேப்பு மட்டும் தனியா தெரிஞ்சான். ஏலி ஆலயத்திலே இருக்கும் போது, அத்தனை வாலிபர்கள் இருக்கும் போதும் சாமுவேல் என்கிற ஒரு மனுஷன் தனியா தெரிஞ்சான். அந்த தனியா தெரிஞ்ச பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்தினார். எகிப்தில் அத்தனை பேரும் பாவத்தை தண்ணீரை மாதிரி குடிச்சிட்டு இருக்கும் போது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறத ஒரு மோசே தெரிஞ்சு கொண்டதுனாலதான் 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை தலைமையாய் நிறுத்தினார். தேவ பிள்ளையே, நீங்க தனிச்சு நிக்கணும், நீங்க தனிச்சு நிக்கணும். கர்த்தர் தேடுறாரு. இந்த கடைசி நாட்களிலே அவர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை நான் நிரப்புகிறதற்கு சிலரை கர்த்தர் தேடுறாரு. அது ஒரு கூட்டத்தோடு நிற்கிறவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல, தனிப்பட்ட இடத்துல நிற்கிறவர்கள், தனியாக நிற்கிறவர்கள். நான் இவர்களோடு சேர போவது இல்லை, இந்த காரியத்திற்கு நான் உடன்படுவது இல்லை. நான் எப்படி நிக்க போறேன்னா, நான் தனிச்சு நிற்க போறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லார போல அல்ல, எல்லார போல அல்ல, அந்த 50 பேரை போல அல்ல. எஸ், கர்த்தர் என்னை தனித்து நிற்க பண்ண போகிறார், தனித்து நிற்க பண்ண போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்கள், நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து உன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நிற்கிறதற்கு விரும்ப வேண்டியது இல்லை, விரும்ப வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களை தனியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களிடத்திலே இருக்கிற அந்த தனித்துவத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். படிக்கிற பிள்ளைகள் நீங்க தனித்துவமா நிக்கணும். வேலை செய்யற பிள்ளைங்க நீங்க தனித்துவமா நிக்கணும். 50 பேரோட சேர்ந்து, ஒரு கூட்டத்தோட சேர்ந்து அவருடைய அந்த ஒரு நெய்மல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க மறைஞ்சிடக்கூடாது, நீங்க மறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு அபிஷேகம். கர்த்தர் வருகிற கடைசி நாட்களில் சில எழுப்புதல் வீரர்களை இங்க கர்த்தர் எழுப்புறாரு, எழுப்புதல் வீராங்கனைகளை ஆண்டவர் எழுப்புறாரு, சில எழுப்புதல் குடும்பங்களை ஆண்டவர் இங்க தெரிந்து கொள்ளுகிறாரு. அதற்காக தான் கர்த்தர் ரொம்ப வாஞ்சையா வந்திருக்கிறாரு. அப்போ அவர்களுடைய கூட்டத்திலேயே நீங்க மறைஞ்சு 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 இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்களால நீங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த 50 பேர் நிக்கிறது மாதிரி தான் நீங்க நிக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை விட்டு தனித்துவமாய், தனித்துவமாய், ஹல்லேலூயா, இன்னொருத்தருடைய சார்புல நம்ம நிக்க முடியாது. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுது. அப்படின்னா பிசாசை துரத்துவதற்காக போய் நின்று சொல்றாங்க, பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துறேன்,
உடனே பிசாசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு இயேசுவையும் தெரியும், நீ யாரா அப்படின்னு தான் கேட்குது. அப்போ இன்னொருத்தருடைய விஷயத்துல வச்சு நம்ம அதை வச்செல்லாம் ஓட்ட முடியாது, அதை வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எப்படி நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ தனித்து நில், தனித்து நில். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 50வது நாளிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு தருவேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்கணுமாமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அரிதானதை கேட்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக எந்த சூழ்நிலை வந்தாலும் கில்கால நான் தாண்ட முடியும், பெத்தேல நான் தாண்ட முடியும், எரிகோவை நான் தாண்ட முடியும், யோர்தானை நான் தாண்ட முடியும். அப்படின்னா எனக்கு முன்பாக இருக்கிற லீடர், எனக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதையை கடக்கிறதற்கு ஐ ஆம் ரெடி, நான் ரெடி. ஏன் ரெடி அப்படின்னு சொன்னா, ஏன் பலத்தால் அல்ல, அவங்கள கடக்க பண்ணின அதே ஆண்டவர் தான் என்னோடும் கூட இருக்கிறார். அவர் என்னையும் கடக்க பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறவங்க யார் அப்படின்னா, அந்த 50 பேரோட சேர்ந்து நிக்கிறவங்க இல்ல, அந்த 50 பேரை விட என்னவா தெரியணும்னா தனியா தெரிகிறவங்க. தனியா தெரிகிறவங்க எல்லாரும் ஒரு 3 விஷயாவது சொல்லுங்க. நான் தனியா தெரிவேன் சொல்லுங்க எல்லாருமே. அவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி நான் நிற்க மாட்டேன். கர்த்தர் என்னை தனித்துவமாய் உங்க ஃபேமிலியில இருந்த ஆண்டவர் என்னை தனித்துவமாய் வெளியே கொண்டு வருவார். நான் எத்தனை பேரோட சேர்ந்து வேலை பார்த்தாலும் நான் அந்த இடத்துல தனி ஒரு மனுஷனாய் ஆண்டவர் என்னை நிற்க பண்ணுவார். எஸ், உங்க தலைமையில இப்போ நீங்க கைகளை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது நான் உங்களுக்காக இந்த பிரசங்கத்தின் நடுவிலே ஜெபிக்கிறேன். ஐயா, எஸ் ஐயா, எஸ்ப்பா, இப்போ இதுவரைக்கும் என் பிள்ளைங்க ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னது போதும். ஆனா இந்த ஆலயத்துல தனியா தெரியணும், அவங்க இருக்கிற இடத்துல தனியா தெரியணும், அவங்க ஜெபம் மட்டும் தனியா கேட்கப்படணும், அவங்களுடைய வைராக்கியம் மட்டும் தனியாய் கேட்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சோ 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு போஸ்டிங் மாதிரி. அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பதவின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பதவி, அவர்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மரியாதை. அப்படின்னா இந்த 50 பேரும் உலகத்திற்குள்ள அப்படின்னா ஜனங்களுக்குள்ள போனாங்க அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது, அவர்களுக்குன்னு ஒரு தனி ஆகாரம் கொடுப்பாங்க, அவங்கள தனியாக விசாரிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்குன்னு ஒரு போஸ்டிங், அவர்களுக்குன்னு ஒரு தன்மை, ஒரு தகுதியை நிறைய பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தகுதியில இல்லைன்னா அந்த போஸ்டிங்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த 50 பேரும் திருப்தி ஆயிட்டாங்க. அப்படின்னா இது எனக்கு போதும் அப்படின்னு. இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலரை அடக்கணும் அப்படின்னா, சிலரை அமைதியாக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தலைமைத்துவத்தையோ ஏதாவது ஒரு போஸ்டிங்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். நிறைய பேர் எதுல திருப்தி ஆயிடுவாங்கன்னா, அந்த போஸ்டிங்லேயே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. அவங்கள லீடரா அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணினா போதும். ஆனா அவர்களுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம் வெறும் லீடருடைய அபிஷேகம் இல்லை, அவர்களுக்கு தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் அவங்க மேல வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு இந்த லீடரா இருக்கிறதுலேயே அவங்க என்ன பண்ணிச்சுன்னா, அவங்களுக்கு பிடிச்சு போயிருச்சு. ஆளுகை செய்து மற்றவங்களை திட்டி, மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு தலைமைத்துவத்தினுடைய சின்ன போஸ்டிங் கொடுத்த உடனே நிறைய பேர் அதுல என்ன பண்ணிடுறாங்க, திருப்தி ஆயிடுறாங்க. ஆனா இந்த எலிசா அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இந்த
இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்ற இந்த மதிப்பை, இந்த தலைமைத்துவத்தை, இந்த அதிகாரத்தை இதை மட்டும் வாஞ்சிச்சவன் அல்ல. இந்த மனுஷனுடைய எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த போஸ்டிங்கிலேயே நான் இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் எனக்கு முன்பாக நிற்கிற இந்த எலிசாவை போல 2 மடங்கு கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறணும். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல சிலர் உங்களை அப்படிதான் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒன்றை கொடுத்து அப்படியே நிறைய பேர் அமைதியாக்கிடுவாங்க, நிறைய பேர் அதுல திருப்தி ஆயிடுவாங்க. சரி போதும் அப்படின்னு இந்த ஒரு 10 பேருக்கு நீ தலைவராயிருன்னு சொன்ன உடனே அவர்களுடைய விஷன் அதோட முடிஞ்சிருச்சு. பாருங்க, அந்த 10 பேருக்கு அவங்க தலைவனா இருக்கிறதே ரொம்ப பெருசா நினைப்பாங்க, அந்த போஸ்டிங்க ரொம்ப பெருசா நினைப்பாங்க. எப்பா இல்ல, அந்த போஸ்டிங்ல நீ திருப்தி ஆகாத. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அது இல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இப்படிப்பட்ட லீடர்களை உருவாக்குறதற்கு தலைமைத்துவமா ஆண்டவர் வச்சுக்கும் போது நீங்க இதுல எப்படி திருப்தி ஆகலாம், எப்படி திருப்தி ஆகலாம்? அதனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை நீங்க அனல் மூட்டி எடுக்கணும். யாராவது ஒருத்தர் நீங்க இப்படி திருப்தி ஆயிட்டீங்களா? உங்களை 10 பேருக்கு லீடர் ஆக்கின உடனே அமைதி ஆயிட்டீங்களா? அந்த வேலை கிடைச்ச உடனே அந்த திருப்தி ஆயிட்டீங்களா? இந்த சம்பளம் உங்களுக்கு வந்த உடனே அவ்வளவுதான், நான் செட்டில்டு அப்படின்றது மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒண்ணு வந்துருச்சா? நான் நினைக்கிறேன் உங்களை கர்த்தர் 2 மடங்கு அபிஷேகிக்க பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க நீங்க எலியாவினிடத்துல இருந்த அந்த வல்லமையை நீங்க வாங்க முடியாது. நான் நம்புறேன் இந்த 50வது நாள் எலியாவினிடத்திலே இருந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரணும். அப்படி ஆண்டவர் தரணும்னு நீங்க நினைச்சா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இந்த தலைமைத்துவத்திலே திருப்தி ஆகாத, இந்த உயர்வில் நீங்க திருப்தி ஆகாதீங்க, இந்த வெற்றியில நீங்க திருப்தி ஆகாதீங்க, இந்த ஜெப வாழ்க்கையில நீங்க திருப்தி ஆகாதீங்க. கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டியது கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஒருவருக்கு 2 பேருக்கு அல்ல, இந்த விஷயத்திற்கு அல்ல, இந்த கூட்டத்திற்கு அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் வச்சிருக்கிற நினைவு வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள கர்த்தர் அவருடைய யோசனையின்படி ஒரு பெரிய நினைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு இன்றைக்கு நான் 4ஆவதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய உயர்வு இது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சிலருடைய திறமைகளை சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலருடைய ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க, நீங்க இருக்க வேண்டான்னு சொல்லல. ஆனா எந்த இடத்துலையும் உங்களுடைய உயர்வு தேங்கி போயிடவே கூடாது. தேங்கி உங்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவுதானான்னு கேட்கணும். நீங்க எப்பவுமே இவ்வளவுதானா? இப்ப நீங்க உங்க மனசாட்சியை பார்த்து கேளுங்க, இவ்வளவுதானா? உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, உங்க வம்சத்தை விட்டு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களோட படிச்சவங்களிலிருந்து கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க இவ்வளவுதானா? நீங்க இவ்வளவுதானா? இல்ல, இவ்வளவு அல்ல. கர்த்தர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறது போல நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம், பெரிய பிரயாணம். கர்த்தர் சொல்லுகிறார், இதுல திருப்தி அடையாதிருங்க, இதுல திருப்தி அடையாதிருங்க. கர்த்தர் ஏற்கனவே ஜெபம் பண்ணி கேட்ட அந்த ஜெபத்துல திருப்தி அடைய வேண்டாம். உங்க ஜெபம் மரணம் வரைக்கும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கிருபையாய் தொடருவதாக, கிருபையாய் தொடருவதாக. 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோட அப்பாட்ட கர்த்தர் 2 மடங்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். 2 தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய சவாலான அந்த மனிதர்களை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளையே, இது உனக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. எலியாக்களுடைய காலம் முடிந்தது, எலியாக்களுடைய காலம் முடிஞ்சிட்டு வருது. கர்த்தர் ஒரு எலிசாவை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த ஜெபத்தில் எலிசாவை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறதுல நீங்க தான் அந்த எலிசா. உங்க குடும்பத்துல தான் அந்த எலிசாவை கர்த்தர் எழுப்ப போறாரு. 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் கடந்து வருகிறார். ஆமென்.
இறங்கட்டும். அந்த சரீரங்களில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சரீரங்களில் உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, இப்பொழுது தரிசனத்தை வைப்பீராக. இப்பொழுது அந்த தரிசனத்தை வைப்பீராக. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆமென், ஆமென். சோ எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் அரிதான காரியத்தை கேட்டாய். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். இது நடக்குமா? இது ரெண்டு விதமா இருக்குது. அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் மட்டும், இந்த வாக்குத்தத்தத்துக்கு மட்டும் ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்குன்னா, நீ 2 மடங்கு வேணும்னு கேட்ட, நீ இந்த மாதிரி கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த 50 பேருக்குள்ளேயும் நீ ஒருத்தன் ஒரு தனி யூனிக்கா இப்படி என்ன வேணும்னு. ஏன்னா எலிசாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தை. அப்படின்னா அந்த 50 பேரை காட்டிலும் இவர் தான் எலியாவோட என்னவா இருந்தாருன்னா ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. ரொம்ப அட்ராக்ட் ஆனவர் இவர் தான். எனக்கு இவருக்குள்ளதான் அந்த தரிசனம் வருது. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவர் கர்ச்சிக்கும் போது, என்னையா மனுஷன் இவரு, அந்த எழுப்புதல் இவருக்குள்ளதான் வருது. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வராது. ஆண்டவர் எப்போ திறமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, படிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வசனத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கும் போதுதான் நான் நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்புவேன். ஆண்டவரே, என்னை எப்படி ஆண்டவரே நீங்க நம்புனீங்க? எப்படி ஆண்டவரே நம்புனீங்க? எங்கேயோ இருந்து, எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ படிச்சு, எப்படியோ இன்னைக்கு இப்படி ஆண்டவருக்காக நிற்கும் போது எப்படி ஆண்டவரே எப்படின்னா, பரிசுத்தவான்கள் பலிபீடத்தில் நின்று அப்படியே சிலர் கர்ச்சிக்கும் போது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒப்பு கொடுக்கறத பார்க்கும்போது, எத்தனை பேருக்கு அழுக வருமோ இல்லையோ, எனக்கு அழுக வரும். எனக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா எனக்குள்ள அந்த ஆசை வரும். ஆண்டவரே, இப்படி என்ன நீங்க பயன்படுத்த முடியுமா? அந்த விருப்பம் எனக்குள்ள வரும், அந்த ஆர்வம் எனக்குள்ள வரும். உடனே அழுறது, உடனே ஜெபம் பண்றது, உடனே ஒரு வைராக்கியம். என்ன பண்ணாங்க? உங்களை இவங்க கவர் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? உங்க இருதயத்தை கவர்ந்து இழுக்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நானும் உங்க இருதயத்தை கவர்ந்து இழுக்கணும், நீங்க என்ன நம்பணும் அப்படின்ற ஆசை ஒரு பரிசுத்தவான பார்க்கும்போது இல்லை, தேவனுக்காக பக்தியாய், தேவனுக்காக பெரிய சாட்சியாய் நிற்கிற எத்தனை பரிசுத்தவான்களை பார்க்கிறனோ அத்தனை பரிசுத்தவான்களையும் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இந்த அபிஷேகத்தை அவருக்கு கொடுக்க முடியுமானால், இவங்களை பயன்படுத்த முடியுமானால் என்னையும் முடியுன்ற தாகம் இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது, எரிஞ்சிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த 50 பேரா மாறிடாதீங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்ற அந்த ஒரு லேபிளோட நீங்க நின்றாதீங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாருமே தனித்துவம் நிறைந்தவங்க. இந்த உலகத்துல 10 சிங்கத்தை வச்சு ஒன்னா போட்டோ எடுத்து போட்டா, எந்த 10 சிங்கத்துக்கும் 10 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்மளால இந்த பேர் தான் இதுக்குன்னு கொடுக்க முடியாது. 10 ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மனுஷனை மட்டும் 10 பேரை தனித்தனியா நிக்கார வச்சா 10 பேரும் வித்தியாசமா தெரிவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனி வல்லமை, தனி யூனிக், தனி ஸ்டைல், தனி வெற்றி. ஆமே, நம்ம எல்லாருமே தனித்தனியா ஜெயிக்க முடியும். பிரதர், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. சிஸ்டர், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாரை விட சோதனை அதிகமா இருக்குதா? கர்த்தர் முன்குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். உங்களை முன்குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். தரிசனம் நிறைவேற எல்லாம் சாதகமா மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சையோட கேட்க போறோம். இன்றைக்கு 50வது நாள் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீ மிகவும் அரிதான காரியத்தை கேட்ட, உனக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கிறது எனக்கு தெரியலப்பா, நான் கூட இப்படி யோசிக்கலப்பா. ஒரே ஒரு ரூலு என்ன அப்படின்னு சொன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்தா அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், என்ன எங்க போக சொல்றாரு? யோர்தானுக்கு போக சொல்றாரு, எரியோக்கு போக சொல்றாரு. அப்படியா? நீ வர்றதுக்கு ரெடியா? நான் காத்துல ஈஸியா போயிடுவேன், நீ ஓடி வரணும், பரவாயில்ல, நீங்க காத்துலயே போங்க, நான் ஓடினாவது என்ன பண்ணுவேன்? கடைசியில் அந்த யோர்தான் பக்கத்துல 2 பேரும் நிற்கும் போது ஒரு சுழல் காற்று அப்படியே பொதிஞ்சு யாரை எடுத்துக்கொள்ளுது அப்படின்னா, எலியா அப்படியே வானத்திற்கு போறாரு. அந்த மேகத்தோட சேர்ந்து போகும்போது எலிசா இங்க இருந்து கத்துறாரு, நான் உங்களை பார்த்துட்டேன், என் தகப்பனே,
என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் ஆமென் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் இருந்து கீழ் விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். எரிகோவில் இருந்து 15வது வசனம். எரிகோவில் இருந்து பார்த்து கொண்டிருந்து நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அந்த 50 பேரும் தரை மட்டும் குனிந்தால் அவனை வணங்கினார்கள். அதுதான் நீங்க. இதோ அந்த எலிசாவை கர்த்தர் இங்க செலக்ட் பண்றாரு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை செலக்ட் பண்றாரு. இதுதான் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். இதுதான் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். கரங்களை தட்டி ஓம் கம் கபா ரோ தல பௌரியா கரபா. அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது எலியாவின் மேல் இருந்து இறங்கின அந்த அபிஷேகம். Thank you Jesus. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அந்த அனல் எனக்குள்ள மூழ்றத நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள அந்த அனல் வருது. எனக்குள்ள அந்த அபிஷேகம் வருது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள அந்த அபிஷேகம் வருது. எஸ். உங்க வீட்டுல ஒரு எலிசா, உன்னுடைய ஸ்பிரிட் இப்போ கட்டவிழ்த்து விடுகிறத நான் பார்க்கிறேன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, இது எனக்கு வேணும். கேளுங்க. எஸ். அம்மாங்க ஐயாங்க, உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு எலிசாவை கர்த்தர் எழுப்பணும். நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான எலிசாக்களை நீங்க பார்க்கணும். எஸ். பிரேஸ். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுகிற ஒரு சத்தம். Thank you Jesus. அப்படியே முடிஞ்சா முழங்கால நிக்க முடிஞ்சவங்க முழங்காலே நின்னு, எந்திரிச்சு நிக்க முடிஞ்சவங்க அப்படியே எந்திரிச்சு நின்னு விட்டுறாதீங்க. இன்னைக்கு இந்த 50வது நாள் ஆண்டவருடைய ஒரு பெரிய மகிமை. இந்த ஜபத்தில் ஆண்டவர் தான் அவங்கள கலந்து கொள்ள பண்ணி இருக்கிறார். Thank you Jesus. 2 மடங்கு அபிஷேகம், இரட்டத்தனையான அபிஷேகம். கவனிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. உங்க ஃபேமிலியில யாரும் செய்யாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறார். யாரும் செய்யாததை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போறார். உங்க வீட்டில் இருக்கிற யோசேப்பு நீங்க தான். உங்க வீட்டில் இருக்கிற தாவீது நீங்க தான். உங்க வீட்டில் இருக்கிற எஸ்தர் ராஜாத்தி நீங்க தான். உங்க வீட்டில் இருக்கிற மொர்தெகாய் நீங்க தான். உங்க வம்சத்திற்கு இருக்கிற மொர்தெகாய் நீங்க தான். உங்க வம்சத்திற்கு இருக்கிற தானியேல் நீங்க தான். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு குறைஞ்சு போகல. விட்டுறா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சூழ்நிலை எல்லாம் சரியாயிடும். கடனா நீங்க கவலையப்பட வேண்டாம். கர்த்தருக்கு அது லேசான காரியம். நீங்க மட்டும் வந்தா போதும் ஆண்டவருக்கு. நீ வந்துரு மகன், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ தரிசனத்தோட எழும்பு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் வரும். ஹல்லேலூயா. 2 ஆதாம் ஏவாள் அப்படின்ற அந்த 2 பேருக்காக 4 நதியை கொடுத்த ஆண்டவருக்கு உங்களுக்கு செய்ய தெரியாதா? நீங்க யுத்த வீரர். உங்க மேலே என் மேலே அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எலியா அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டது கத்துறாரு. தகப்பனே
தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே அப்படின்னு கத்தும் போது இவருடைய ஆதங்கம் அப்படியே எப்படி சொல்றாராமா, என்று புலம்பினான். ஏன் அவன் புலம்பினான் அப்படின்னு சொன்னா, பிளஸ் பண்ணவே இல்லையே, பிளஸ் பண்ணவே இல்லையே. இனி யோர்தான் மட்டும் போறேன் வா அப்படின்னா வந்தாச்சு, அடுத்து வானா வந்தாச்சு, எல்லா இடத்துலயும் வந்துட்டு இப்படி நான் எடுத்துக்கொள்ளப்படுறதை நீ பார்த்தேன்னா நடக்கும்னு சொல்றாரு. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுறதை பார்க்கிறாரு, இவருக்கு ஒரு ஆன்சரும் இல்லை, புலம்புறாரு. இல்ல, இதுக்காக நான் உங்களை சேவிக்கல, நான் இத்தனை தூரம் வாஞ்சியா இருக்கிறேன், நான் எப்படி உங்களை விடுவேன், நான் எப்படி உங்களை விடுவேன், நீங்க எங்களை பிளஸ் பண்ணாமலே நீங்க போறீங்களே. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எலியாவின் இடத்துல இருந்து என்ன விழுது அப்படின்னு சொன்னா, அந்த சால்வை விழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மேல ஆவியானவருடைய சால்வை விழுது. கர்த்தருடைய சால்வை நிறைய பேர் மேல விழுது. கர்த்தருடைய சால்வை நிறைய பேர் மேல விழுது. Thank you Jesus. ஆமென். யோசேப்புக்கு அவருடைய தகப்பனார் ஒரு சால்வையை போட்டாரு, இளைய குமாரனுக்கு தகப்பனார் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு. அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு சால்வையை உங்க மேல போடுறாரு. அந்த சால்வையை உங்க மேல போடுறாரு. அந்த சால்வையை வாலிப தம்பி மேல, தங்கச்சி மேல கர்த்தர் போடுறாரு. எஸ் 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 எஸ். எழும்பு சீயோனே, எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், தரித்துக்கொள். ஆமென். நான் ஒருத்த மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை தகர்க்கக்கூடிய பலத்தை கர்த்தர் எனக்கு தருகிறவர், கர்த்தர் எனக்கு தருகிறவர். கதரம் கதனரலதரர நிதரல பௌதஹதரல தியாரகதரம். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அப்படியே எழும்பி நிற்கலாம். ததர பௌதஹதர லியாரமா. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட உறவாடுங்க. எனக்கு இது வேணும், இந்த தரிசனம் எனக்குள்ள வேணும், இந்த அனாயிண்டிங் எனக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்களை இங்கே கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பர்சனலா அப்படியே அந்த ஒரு பெரிய மகிமை இங்கே உலாவிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை உலாவிட்டே இருக்கு. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அப்படியே ஒப்பு கொடுத்து. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேட்டு, ஒப்புரவாகிறவங்க ஒப்புரவாகி, அபிஷேகத்துக்காக கெஞ்சுறவங்க அபிஷேகத்தை கேட்டு, சரீரத்தில் பலத்திற்காக கேட்கிறவங்க பலத்திற்காக நீங்க ஜெபம் பண்ண அந்த மகிமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 minutes அப்படியே விட்டு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்களை எதுவும் அடைச்சு வைக்க முடியாது, உங்களை எதுவும் அடைச்சு வைக்க முடியாது, உங்களை எதுவும் அடைச்சு வைக்க முடியாது. மகளே, கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா கர்த்தர் அழைச்சிட்டே இருக்கிறார், அழைச்சிட்டே இருக்கிறார். அந்த அக்கினி சிலர் மேல பற்றி எரியுது, சிலர் மேல பற்றி எரியுது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென், 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 ஆமென். கண்களை திறந்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. இந்த 50வது நாள் கர்த்தர் வெற்றியாய் கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 51 பேர். அந்த 51 பேரில் ஒரே ஒருவர் மட்டும் விசேஷமானவர். ஆமென். இந்த 4 காரியத்தையும் ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் நிறைய பேர் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்போ இரவு, சில நாடுகளில் மட்டும் கொஞ்சம் பகலாக இருக்கும். ஆனால் ஒரு 2 hours ஆகுது, இல்லை ஒரு மணி நேரமாவது இந்த விஷயத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னா நீ எதையும் பார்க்கக்கூடாது. நீ எதை கேட்கணும்னா அரிதானவைகளை. நம்பர் 2, 2வது நான் ஐ ஆம் ரெடி. கண்டிப்பாக பிரச்சனை வரும், கண்டிப்பாக போராட்டம் வரும். அபிஷேகத்தை 2 மடங்கு வாங்கி பயன்படணும்னா யோர்தானை கடந்து தான் ஆகணும், எரிகோவை தாண்டி தான் ஆகணும், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் பெத்தேலை நீங்கள் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டாம்.
இதுக்கு முன்னாடி மேகம் போன்ற எத்தனையோ பேர் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போயிட்டாங்க, பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு போனாங்க, எரிகோல இருந்து யோர்தானுக்கு போனாங்க. அவங்க எல்லாம் வெற்றியோட தான் போனாங்க, ஏன்னா கர்த்தர் அவர்களோட இருந்தார். அதனால நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் ஏசப்பா உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க தனித்துவமா நிக்கணும். நீங்க தனித்துவமா நிக்கணும். நான்காவதாக இந்த அப்படின்னா இந்த விஷயத்திலேயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஸோ திருப்தியாய் நின்றாம ஆண்டவர் அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாராக. அப்படி கண்களை மூடுங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து, தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எடுத்து சுத்தி யோர்தானை அடிக்கும்போது எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியான் தேவன் இருக்கிறாரா? எலியாவை பயன்படுத்தின தேவன் எங்கே? அப்பா, உடனே அந்த யோர்தான் 2ஆக பிரிந்து எலியாவின் தேவன் எங்கே என்கிறதை நீர் வெளிப்படுத்தினது போல இப்போ எஸ், நாங்க போய் நிற்கும் போது யோர்தான் பிளக்க போகிறதற்காக நன்றி. உங்க கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நீர் எழுப்பி கொண்டே இருக்கிறேன். இந்த ஜபத்துல இன்னும் இந்த 50 நாள் கடந்துட்டேன், ஆனா இன்னும் அற்புதத்தை நான் பார்க்கல. இதுவரைக்கும் ஜெபிக்கிற ஜபம் எனக்கு இன்னும் கேட்கல அப்படின்னு சொல்ற யார் இருந்தாலும் ஆண்டவரே சீக்கிரமாய் எங்களுக்கு தெரியும் நீங்க இன்னைக்கு செய்யாட்டாலும் கண்டிப்பா நீங்க செய்கிறது உறுதி. நீங்க எங்க ஜபத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. தெரியும். அதனால சீக்கிரமா இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்க போவதற்காக நன்றி அப்பா. ஆன்லைன் மூலமாய் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே மகிமை, அதே பிரசன்னம் அவர்கள் அங்கேயும் தொடர போகிறதற்காக நன்றி அப்பா. அந்த இடத்துல அந்த விடுதலை கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி. இந்த திருச்சபைக்காய் உழைக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க மகிமை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு எந்த தடை எங்களுக்குள்ள இருந்தாலும், எந்த வியாதி எங்களுக்குள்ள இருந்தாலும் முற்றிலுமா மாறணும் ஆண்டவரே, முற்றிலுமா மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.